தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வெற்றியை உறுதி செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வெற்றியை உறுதி செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பாஜக அதிமுக கூட்டணி பலமான கூட்டணியாக தென்பட்டது. திமுக கூட்டணி பலவீனமான கூட்டணியாக தென்பட்டது. திமுக கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து, பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆட்சியை பிடிப்பது திமுகவா அதிமுகவா என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இடையில் தமிழக வெற்றி கழகம் விசில் அடித்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் களத்தில் நிற்கிறது. இந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலின் இன்று காலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். மகளிருக்கு 5000 ரூபாய் இன்று வரவு, வங்கி கணக்கில் வரவு என்று. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகை 5000, 3000 மற்றும் கோடைகால சிறப்பு நிதி 2000 என்று 5000 ரூபாயை மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவித்தார். ஏற்கனவே பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தார். இப்பொழுது 5000 ரூபாய் கொடுத்துள்ளார். இது தமிழக மகளிர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது என்றே சொல்லலாம். இந்த ரூபாய் கொடுக்கப்பட்டதன் மூலமாக தன்னுடைய வெற்றியை உறுதி செய்ததாக மு.க. ஸ்டாலின் நம்புகிறார். ஆனால் இந்த பணம் வாங்கியவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறி. அநேகம் பேர் விஜய் ரசிகர்களாக உள்ளார்கள், மாற்றத்தை விரும்புபவர்களாக உள்ளார்கள், சீமானுக்கு வாக்களிக்க திட்டமிட்டுள்ளார்கள். அதே நேரத்தில் சொந்த வீடு உள்ள மகளிருக்கு இந்த மகளிர் உதவித்தொகை பெறாத மகளிர், அவர்களுக்கு இந்த 5000 ரூபாய் கிடையாது. அவர்கள் திமுக மீது அதிருப்தியில் உள்ளார்கள். அவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்பதும் கேள்விக்குறி. ஆக மு.க. ஸ்டாலின் இந்த 5000 ரூபாய் கொடுத்தது மூலமாக மகளிர் வாக்குகளை கவர்ந்து விட்டதாக அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அது நிறைவேறுமா என்பது தெரியவில்லை. ஆனால் திமுகவினர் தாங்கள் வெற்றியை உறுதி செய்து விட்டதாக நம்புகின்றனர். அதாவது இந்த 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டதன் மூலமாக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக நம்புகின்றனர். இந்த 5000 ரூபாய் திமுகவுக்கு வாக்குகளாக மாற்றி தருமா என்பதை தேர்தல் முடிவில்தான் தெரிய வரும்.